हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று மார்ச் 8, 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணியாகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது மாலை 4:30 மணியாகிறது. நேர்களே, இது ராஹேஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருலமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராஹேஹுதாவின் 4 எபிசோடுகளை உள்ளடக்கிய ஒரு தொடருடன் உங்களுடன் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் முதல் எபிசோடாகும். நேர்களே, இந்த முழு தொடரில் நாம் திருக்குர்ஆனின் சிறப்புகள் மற்றும் அதன் தனித்துவத்தை பற்றி பேசுவோம். நேர்களே, நீங்கள் அனைவரும் அணிந்தது போன்று ராஹேஹுதா நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியாக இருப்பதோடு சேர்த்து இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது நம்முடைய நேயர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நம்முடன் இணைந்து கொள்வதற்காக நேயர்கள் தம்முடைய டெலிவிஷன் ஸ்க்ரீனில் நம்முடன் தொடர்பு கொள்வதற்கான அனைத்து தகவல்களையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவோ, ஃபேக்ஸ் மெசேஜ் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த ஸ்டுடியோவில் செய்யக்கூடிய கலந்துரையாடலோடு சேர்த்து நேயர்களுடைய கேள்விகளை இங்கு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு முன்னெடுத்து வைப்போம். மேலும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நம்முடைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நேயர்களே, இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் இப்பொழுது ஸ்டுடியோவில் வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களின் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து வருகின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முனீர் அஹமத் காதிம் சாஹிப், மதிப்பிற்குரிய மௌலானா ஜைனுதீன் ஹாமித் சாஹிப் ஆகிய இரு அறிஞர் பெருமக்களும் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்துரையாடலில் கலந்து கொள்வார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, தற்பொழுது நாம் அருளுக்குரிய புனித ரமலான் மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறியுள்ளான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். பொருள்: ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. இந்த சொற்றொடரில் இருந்து ரமலானின் மகத்துவம் பற்றி தெரிய வருகிறது. இந்த புனித மாதத்தில் இறங்கிய இறைமறையான திருக்குர்ஆன் பற்றி சில விஷயங்கள் இந்த எபிசோடு எடுத்து சொல்வோம். இதை பற்றி அல்லாஹ் மேற்கொண்டு இவ்வாறு கூறுகிறான்: திருக்குர்ஆன் ஒரு மாபெரும் நேர்வழியாக இறக்கப்பட்டுள்ளது. இதில் தெள்ளத்தெளிவான அடையாளங்களும் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டும் விஷயங்களும் உள்ளன. இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு நான் இன்றைய இந்த எபிசோடின் முதல் கேள்வியை மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹமத் காதிம் சாஹிப் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது என்று. கேள்வி என்னவென்றால், ஹிரா குகையில் திருக்குர்ஆன் இறங்க துவங்கியது பற்றி சற்று விளக்கி கூறவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்களுடைய இந்த கேள்விக்கான பதிலை கொடுப்பதற்கு முன்னால் முகவுரையாக இந்த விஷயத்தை கூற விரும்புகின்றேன். அல்லாஹ்வின் நபிமார்கள் எத்தனை பேர் நேர்வழியின் ஒளியை எடுத்துக்கொண்டு இந்த மண்ணில் வந்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ் சிறுவயதிலிருந்தே அவர்களை தன்னுடைய மடியில் எடுத்துக்கொண்டான். மேலும் அவனுடைய ரஹ்மானுடைய எதிர்பார்ப்பின் கீழ் இந்த மக்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கான பணியை அல்லாஹ் தானே செய்து கொண்டு வந்தான். ஆக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவராவார்கள். மேலும் ஹாத்தமு நபியின் ஆவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக அல்லாஹ்வின் கருணைகள், அல்லாஹுடைய அருட்கள், அல்லாஹ் அவர்களை செய்த ஆன்மீக வளர்ப்பு எந்த அளவு மகத்துவமானதாக இருக்கும் பாருங்கள். சிறுவயதிலிருந்து நாம் பார்க்கின்றோம் ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய
பாலூட்டி அன்னையார் வீட்டில் இருந்தபோது ஒரு நிகழ்வு இருக்கின்றது. சஹி முஸ்லீமிலும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு முறை ஜிப்ரயில் ஏறத்தாழ 4 வயது இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தினார்கள். மேலும் அன்னாருடைய இதயத்தை சுத்தப்படுத்திவிட்டு அதை உள்ளே வைத்து தைத்து விட்டார்கள். இந்த நிகழ்வு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரர் அலிமா சாதியார் அலியான் அவர்களுடைய மகன் மற்றும் அவர்களோடு சேர்ந்த இன்னும் சில பிள்ளைகள் ஆகிய அனைவரும் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்து ஓடிவிட்டார்கள். சென்று தகவல் கொடுத்தார்கள். குறைஷி சகோதரரை சில மக்கள் வந்தார்கள், அவருடைய நெஞ்சை கழித்து விட்டார்கள் என்று கூறினார்கள். ஆக உண்மையில் இந்த நிகழ்வு ஒரு ஆன்மீக காட்சியாகும். அதில் இறைவனுடைய சிறப்பான வெளிப்பாட்டின் கீழ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் தூய்மைப்படுத்தப்பட்டது, இதயம் தூய்மைப்படுத்தப்பட்டது. மேலும் அந்த கஷ்ஃப் காட்சி எப்படி பரவிட்டது என்றால் அதை அந்த பிள்ளைகளும் பார்த்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கால நாள்கள் மற்றும் இளமை பருவத்தில் நடந்தவர்கள் கேட்கப்பட்டது, தாங்களும் எப்பொழுதாவது சிலைகளுக்கு முன்னால் தலை குனிந்திருக்கிறீர்களா அல்லது எப்பொழுதாவது மதுவை தொட்டிருக்கிறீர்களா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய உள்ளத்தில் இந்த விஷயங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தான். நான் ஒருபோதும் எந்த சிலைக்கு முன்னால் என்னுடைய தலையை குனிந்ததில்லை. சிறு வயதில் கூட எப்பொழுதும் நான் இது போன்று மது அல்லது இது போன்ற எந்த தீய விஷயத்தையும் தொட்டது கூட கிடையாது. ஆக அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே வளர்த்து வந்தான். எவ்வாறு பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையை தாய் தன்னுடைய மடியில் எடுத்துக்கொள்கின்றாரோ அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களை தன் மடியில் எடுத்துக்கொள்கின்றான். அதற்கு பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞரானார்கள். அன்னார் முதிய வயதில் காலெடுத்து வைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நாள்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தொலைந்து போன விஷயத்தை தாம் தேடுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. திருக்குர்ஆனும் இதை கூறியிருக்கின்றது, வஜதக ஸால்லன் ஃபஹதா, அதாவது நீர் உம்முடைய அன்பில் திளைத்திருப்பதை இறைவன் பார்த்தபோது அவன் உமக்கு நேர்வழி வழங்கினான். ஆக எந்நேரமும் இறைவனை நினைவு கூறுவதில் மூழ்கியிருந்தல் மற்றும் ஹிரா குகையில் அன்னார் மீது அல்லாஹின் தரப்பிலிருந்து மறை இறங்க ஆரம்பித்த போது அதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் அன்னாருடைய வழக்கம் எப்படி இருந்தது என்றால், அன்னார் மக்காவில் இருந்து வடக்கு திசை நோக்கி இருந்த ஹிரா என்ற ஒரு குகையில் சென்றார்கள். அதில் ஒரு குகை, அந்த குகைக்கு பேர் ஹிரா குகையாகும். அங்கு சென்று அன்னார் இபாதத் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தம்முடைய உணவை எடுத்து செல்வார்கள். அங்கேயே சென்று எப்படி அல்லாஹுடைய நினைவில் அவர்கள் முடிந்தார்கள், எப்படி வழிமுறை இருந்தது என்பது பற்றி வரலாற்று எதுவும் கூறப்படவில்லை. இபாதத்திற்கான வழிமுறை எப்படி இருந்தது சொல்லப்படவில்லை. ஆனால் இறைவனை நினைவு கூறுவதில் மூழ்கியிருந்தார்கள், திளைத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக 6 மாத காலம் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் இணைந்திருந்த போது அப்பொழுது ஓரிரவு இறைவனின் வானவர் அன்னாரிடம் இறங்கினார். அவர் இந்த சொற்களை கூறினார், இக்ரா இக்ரா, இதனுடைய பொருள் நீர் ஓதுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தார்கள். மா அனா பிகாரியின், எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று கூறினார்கள். வரலாற்றில் வருகிறது, அந்த நபர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சோடு தம்முடைய நெஞ்சை இணைத்தார், கட்டி அணைத்தார். மீண்டும் படிப்பீராக, ஓதுவீராக, இக்ரா என்று கூறினார். அன்னாருக்கு ஓத தெரியாது என்று கூறிய போது 3வது முறை அவர் இக்ரா என்று கூறிய போது அவர் அந்த திருக்குர்ஆன் வஹையின் சொற்களையும் கூட ஆரம்பித்து விட்டார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக், மனிதனை அவன் சதை தொண்டிலிருந்து படைத்திருக்கின்றான். மேற்கொண்டு கூறுகின்றான், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல் லஸீ அல்லம் பில் கலம், எழுதுகோலை கொண்டு உமக்கு கற்றுக் கொடுத்த அந்த கண்ணியத்திற்குரிய இறைவனுடைய பெயரை வைத்து நீ ஓதுவீராக. எழுதுகோள் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்துள்ளான். மேற்கொண்டு கூறுகின்றான், அல்லமல் இன்சான மா லம் யஅலம்,
மனிதன் அவன் அறிந்திராத விஷயத்தை இறைவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆக இந்த ஆரம்பத்தின் 5 வசனங்கள், சூரா அலக்குடைய 5 வசனங்கள் ஆரம்ப நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கின. இவை இறங்கியது நமக்கு கூறுவது என்னவென்றால், இதில் ஓதுவது எழுதுவதன் மூலமாக கண்ணியம் கிடைப்பது மற்றும் ஞானம் முழு உலகிலும் பரப்பிவிடுவது, அல்லமல் இன்சான மாலம் யாலம், அந்த ஞானம் முதலில் உலகத்தில் மனிதர்கள் அறிந்திருக்காத அந்த விஷயங்கள் உலகத்தில் பரப்பிவிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதல் வஹி இறங்கிய போது வரலாற்றில் வருகின்றது, அன்னார் மிகவும் பதற்றமடைந்தார்கள். இதை கேட்டு இது என்ன ஆகிவிட்டது என்னோடு என்று. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். பதற்றமான நிலையில் தம்முடைய கண்ணியத்திற்குரிய துணைவியார் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அன்னார் கூறினார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என் மீது போர்வை போத்துவீராக. ஆக அன்னார் படுக்க விரும்பினார்கள். பதற்றம் இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆக இவர்கள் அன்னாருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹதீஜா அவர்கள் அப்படி ஒரு விஷயம் கிடையாது, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் நடிக்க மாட்டான். அவர்களுடைய சொற்கள் என்னவாக இருந்தது என்றால், கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, இறைவன் மீதானையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவடைய செய்ய மாட்டான். ஏன் இழிவடைய செய்ய மாட்டான் என்றால், உங்களிடம் இப்படிப்பட்ட நல்லொழுக்கங்கள் காணப்படுகின்றன. அந்த நல்லொழுக்கங்களை இன்றைய காலத்தில் நாம் உலகத்தில் பார்ப்பதில்லை. எந்த நல்லொழுக்கங்கள் இருந்தன? அந்த நல்லொழுக்கங்கள் என்ன வைத்தார்கள்? இன்னக்கல தஸ்லுல் ரஹிம, அதாவது நீர் இரத்த உறவுகளை இணைக்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள், மக்களை ஒருவரோடு மற்றவரோடு இணைக்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள். மேற்கொண்டு கூறுகின்றார்கள், வ தக்சிபுல் கல்ல, அதாவது வ தஹ்மிலுல் கல்ல, அதாவது சுமைக்கக்கூடியவர்களுடைய சுமைகளை நீர் சுமந்து கொடுக்கின்றீர்கள். மேற்கொண்ட ஹதீஜா அவர்கள் சொன்னார்கள், தஸ்துகுல் ஹதீஸ, அதாவது தாங்கள் பேசும்பொழுது உண்மைதான் பேசுகிறீர்கள், ஒருபோது நீங்கள் வரை பொய் பேசியதே கிடையாது. வ தக்சிபல் மஅதூம, மேலும் தாங்கள் உலகத்தில் மறைந்து போயிருந்த அந்த நன்மைகளை மீண்டும் உலகத்தில் பரப்பக்கூடியவராக இருக்கின்றீர்கள். மேற்கொண்டு கூறுகின்றார்கள், ஒ துஈனு அலா நவாயிபில் ஹக், மேலும் உரியவர்களுடைய உரிமைகளை நீங்கள் வாங்கி கொடுப்பதில் அவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். இந்த அளவு நட்பண்புகள் நல்லொழுக்கங்கள் கொண்டு திகழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அதாவது நபித்துவத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் காணப்பட்டது. ஒளி மின்னுவதற்கு தயாராக இருந்தது. எனவே அந்த ஒளியானது அது இறங்கியது, ஹிரா குகையில் நடைபெற்றது. அது எப்பொழுது நடைபெற்றது? ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. அதை பற்றி திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில். எப்படிப்பட்ட அருளுக்குரிய மாதம் என்றால் இதில் திருக்குர்ஆன் இறங்கப்பட்டுள்ளது. அடுத்து மேற்கொண்டு அல்லாஹ் கூறுகின்றான், ஹுதல்லின் நாஸ், அதாவது இந்த திருக்குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழி மட்டும் கிடையாது, இதில் நேர்வழிக்கான செல்ல தெளிவான சான்றுகள் அல்லாஹ் எடுத்து வைத்திருக்கின்றான், ஒளியூட்டக்கூடிய சான்றுகளை. அடுத்து கூறுகின்றான், வல் ஃபர்கான், அதாவது ஒளியூட்டக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது, சான்றுகள் மட்டும் கிடையாது, உண்மையும் பொய்யும் பிரித்து காட்டக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் இதில் வைத்திருக்கின்றான். ஆக இந்த திருக்குர்ஆன் எப்பொழுது இறங்கியது? ரமலான் மாதத்தில் இறங்கியது. வரலாற்று எழுதப்பட்டுள்ளது, அது இறுதி 10 நாட்களாக இருந்தது. வரலாற்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்கின்றது, ஆனால் அதிகமாக கருத்தொற்றுமை இருக்கக்கூடியது ரமலான் 24 ஆகும். 24வது ரமலானில் தான் திருக்குர்ஆன் இறங்கியது என்று பெரும்பாலான அறிவிப்புகள் உள்ளது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்று திருக்குர்ஆன் இறங்கியது. ஒரு இடத்தில் திருக்குர்ஆன் எழுதப்பட்டுள்ளது, இந்த இரவு லைலத்துல் கத்ராக இருந்தது. அது இரவுதான், எல்லா இடத்திலும் இருள்தான் இருந்தது. வெளிப்படையாகவும் அது இருளில் தான் இறங்கியது. ஆன்மீக அடிப்படையிலும் உலகத்தில் எப்பொழுது இருள்தான் இருந்தது. அந்த திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது, அந்த இருள் என்னானது? லைலத்துல் கத்ராக ஆகிவிட்டது. அது மிகவும் கண்ணியத்திற்குரிய இரவாக ஆகிவிட்டது, சக்தி வாய்ந்த இரவாகிவிட்டது. இதே போன்று சூரா துஹானில் அல்லாஹ் கூறுகின்றான், லைல முபாரகா என்று கூறுகின்றான். அந்த இரவை அல்லாஹ் அருளுக்குரிய இரவு என்று கூறுகின்றான். அது அருளுக்குரிய இரவாகும். அதில் இறைவனின் எண்ணற்ற அருள்கள், அல்லாஹுடைய அருட்கொடைகள் அடியார்கள் மீது
இறங்க ஆரம்பித்து விட்டிருந்தன, இறம்பிக் கொண்டிருந்தன. மேலும் இனி வருங்காலத்திலும் இறங்க இருந்தன. எனவே அதற்கு லைலா முபாரக்கா என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றான், அருளுக்குரிய இரவு. ஆக திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ரமலான் மாதத்திற்கு இறங்கப்பட்டுள்ளது என்று, ஹிரா குகையில் இறங்கியது என்று. ஆக அதற்கு ஓரளவுக்கு சுருக்கத்தை நான் உங்களிடம் எடுத்துக் கூறினேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து மேற்கொண்டு இதனுடைய விளக்கம் இன்னும் வரும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, நம்முடைய நேர்களில் ஒருவர் டெலிஃபோன் காலர் இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றார்கள். வங்காளதேசத்திலிருந்து மதிப்புக்குரிய ஆரிஃபு ஜமான் சாஹிப் அவர்கள் டெலிஃபோன் லைனில் இருக்கின்றார்கள். அவருடைய கேள்வியை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரிஃபு ஜமான் சாஹிப். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சி நடக்கின்றது ரமலான் மாதத்தில், அருளுக்குரிய ரமலான் மாதத்தில். என்னுடைய கேள்வி, திருக்குர்ஆனில் சூரா ஃபாத்திஹா பற்றி. சூரா ஃபாத்திஹாவுக்குள் முழு திருக்குர்ஆனின் சுருக்கம் எடுத்து கூறப்பட்டுள்ளது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அஸ்ஸபுல் மசானி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கொஞ்சம் சொல்ல கேட்டுக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. ஜஸாக்கல்லாஹ் ஆரிஃப் சாப். மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹ்மத் காதிம் சாஹிப் அவர்களிடம் இந்த கேள்விக்கான பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சூரா ஃபாத்திஹாவை பற்றி இவர்கள் கூறினார்கள் திருக்குர்ஆனின் சுருக்கம் என்று. இது முற்றிலும் சரியான விஷயம்தான். இது திருக்குர்ஆனிலும் கூட ஹதீஸிலும் கூட கூறப்பட்டுள்ளது. பல நபிமொழிகளில் சூரா ஃபாத்திஹா திருக்குர்ஆனின் சுருக்கமாகும். இதற்கு இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றன. உதாரணமாக உம்முல் குர்ஆன், சூரத்து ஷிஃபா. இதன் படிப்பதன் மூலமாக ஆன்மீக ரீதியிலும் சரி, பௌதிக ரீதியிலும் சரி குணம் கிடைக்கின்றது, ஷிஃபா கிடைக்கிறது. பௌதிக குணத்தை பற்றி வருகின்றது, ஹதீஸில் வருகின்றது. ஒரு முறை சஹாபா பெருமக்கள் பயணத்தில் இருந்தார்கள். ஒரு இடத்தில் அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது ஒரு தலைவன் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அவர்கள் திரும்பி வரும் பொழுது பின்னாலிருந்து ஒருவரை அனுப்பினார்கள். பாருங்கள், இந்த முஸ்லிம்கள் வந்தார்கள். யாரோ ஒருத்தருக்கு தலையில் வலி இருந்தது. முஸ்லிமுக்கு சிகிச்சை, அந்த நபரில் ஒருவர் சிகிச்சை வலி இருந்தது எதிரிகளில். அப்போது சஹாபாவிடம் கேட்டபோது, சிகிச்சை கேட்டபோது சஹாபா கூறினார்கள் சூரத்து ஷிஃபா எங்களிடம் இருக்கிறது என்று கூறி சூரா ஃபாத்தியாவை ஓதி அந்த நபருக்கு தம் செய்தார்கள். பிறகு அந்த அரசன் அவர்களுக்கு பெரும் அன்பளிப்பெல்லாம் கொடுத்தான். இது பெரிய விவகாரமாகும். இதை சாப்பிடலாமா வேண்டாம் என்ற சஹாபாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விவகாரம் எடுத்து வைக்கப்பட்டപ്പോൾ நபி பெருமானார் சொன்னார்கள், கொண்டு வார்கள் என்ன என்று கேட்டார்கள். அன்னார் தாமும் உண்டார்கள். ஒரு அன்பளிப்பு கிடைத்தால் அது உண்டலாம். இதுவும் நிரூபணமாகி இருக்கின்றது. சூரா ஃபாத்திஹா சூரத்து ஷிஃபா, அதாவது குணமளிக்கும் சூரா ஆகும். சபுல் மசானி என்றால் என்ன என்று இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார்கள். சபா என்றால் 7. இதில் 7 வசனங்கள் இருக்கின்றன. மசானி என்பதன் பொருள் மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடியவை என்று பொருளாகும். நீங்கள் பாருங்கள், சூரா ஃபாத்திஹா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இருந்து இரவு சூரியன் மறைந்ததற்கு பிறகு அடுத்து வரை சூரா ஃபாத்திஹா ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். ஃபஜர் தொழுகையில் 4 முறை ஓதுகின்றோம் சூரா ஃபாத்திஹாவை. லொஹரில் 10 முறை ஓதுகின்றோம். அசரில், மகரிபில், இஷாவில் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹா ஓதுகின்றோம். ஆக சூரா ஃபாத்திஹா ஒவ்வொரு தொழுகையிலும் தினமும் மாதங்களில் ஆண்டாண்டு காலமாக மனிதன் தன் வாழ்வில் தொழும் பொழுது சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றான். சபா 7, மசானி என்பது மீண்டும் மீண்டும் ஓதக்கூடியது. ஆக மீண்டும் மீண்டும் ஓதக்கூடிய 7 வசனங்கள் என்பது சபா மசான் என்பதன் பொருள். இதில் அல்லாஹ் பல அருள்களை வைத்திருக்கின்றான். சூரா ஃபாத்திஹாவுக்குள் உண்மையில் அல்லாஹ் இஸ்லாத்திற்கும் ஒரு வழியில் சுருக்கத்தை எடுத்துக் கூறியிருக்கின்றான். இஸ்லாத்தின் சுருக்கத்தை எவ்வாறு அல்லாஹுடைய ரப் என்ற அந்த பண்பில் இருந்து கடைசியில் லாலீன் என்ற சொல் வருகின்றது, வழி தவறிய மக்களை பற்றி வருகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்டிய அந்த கொடியின் விளைவாக பிறகு முஸ்லிம்களுக்கும் அடுத்து அவர்களுடைய சரிவை பற்றி வருகின்றது. அவர்கள் யூதர்களை போன்றும் கிறிஸ்தவர்களை போன்றும் ஆகிவிடுவார்கள் என்று இதுவும் அது சுருக்கம் அதில் கூறப்பட்டுள்ளது. இன்று வரை உள்ள முழு வழக்கமும் யூதர்கள் முழு வரலாறும் இந்த காலத்தில் அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட மசியாகவும் இமாம் மஹ்தியாகவும் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மசிக்கு ஒப்பான மசியை அனுப்பியிருக்கின்றான். முதல் மசிக்கு ஒப்பான மசியாக அனுப்பியிருக்கின்றான். அந்த மசியை நிராகரித்தன் காரணமாக அவர்களுக்கு இழிவு கிடைத்தது. இந்த மசியை நிராகரித்தன் காரணமாக இன்று முஸ்லிம்களுக்கு அதே இழிவை அடைய வேண்டியிருக்கின்றது. ஆக சூரா ஃபாத்திஹாவுடைய இந்த விளக்கத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கின்றார்கள்.
திருக்குறானில் இதை வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றார்கள். இதில் ஈமான் கொள்ளவில்லை என்றால், அதை கவனமாக படிப்பதில்லை என்றால், அதை படிப்பதில்லை என்றால், திருக்குறானிடம் மாறி இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மாறி இருக்கக்கூடிய விதி மாற முடியாது. சூரா ஃபாத்திஹா மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு வெற்றியின் பக்கம், முன்னேற்றத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்க வைத்திருக்கின்றது. சூரா ஃபாத்தியால் கூறப்பட்டுள்ளது எப்படி முஸ்லிம்களின் சரிவு காலம் வந்தது என்று கூறியது சூரா ஃபாத்திஹா தான். அந்த சரிவுக்கான காலகட்டம் எப்படி மாறும் என்பதை கூறியிருக்கின்றது. எப்பொழுது வரை இது மாற முடியாது என்றால், முஸ்லிம்கள் வரக்கூடிய இமாம் மஹதி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு தங்களுடைய நீதியை மாற்றிக்கொள்ளவில்லை, அதுவரை மாறாது என்று கூறுகின்றார்கள். ஜஸாக்குமுல்லாஹு தஆலா அஹ்ஸனல் ஜஸா. டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக இன்னொரு கேள்வி கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து பஷீர் அஹமத் சாஹிபுடைய கேள்வி: எந்த குழந்தை கருவில் இருக்கிறதோ அந்த குழந்தை சார்பாக ஃபித்ரானா கொடுக்க முடியுமா? ஃபித்ரானாவுடைய கேள்வியை பொறுத்தவரை பிறந்த குழந்தை பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள் அனைவருக்கும் கட்டாயமாகும். ஆனால் எந்த குழந்தை பிறக்கவில்லையோ அதற்கு கட்டாயம் கிடையாது. இன்னமல் ஆமால் பின்னியாத். நீங்கள் சதக்கா கொடுக்க விரும்பினால் ஏழைகளுடைய உதவிகளுக்காக சதக்கா கொடுக்கலாம். அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் கட்டாயம் கிடையாது. நன்மைக்காக கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கலாம், அது சதக்காக கருதப்படும். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவர் அடுத்த கேள்வியை ஜெயினுத்தி சப் ஹமிதம் கேட்கிறேன். அருளுக்குரிய ரமலானுக்கும் திருக்குரானுக்கும் ஆழமான தொடர்பு உள்ளது. இந்த தூய மாதத்தில் திருக்குரான் ஓதுவதால் என்னென்ன அருள்கள் கிடைக்கும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இது திருக்குரான் இறங்கியது. இதனுடைய விளக்கம் மௌலானா முனீர் அஹமத் சாஹிப் காதிம் அவர்கள் விளக்கமாக எடுத்து கூறினார்கள். நான் அதன் பக்கம் செல்ல விரும்பவில்லை. திருக்குரானுக்கு ரமலான் மாதத்துடன் ஒரு ஆழமான தொடர்பு உள்ளது. ரமலான் என்பது ரமல் என்று குறிக்கும். 2 ரமல், அதாவது 2 வெப்பம். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், கடுமையான வெப்பம், அதில் கற்கள் கூட உருகக்கூடிய வெப்பம், அது ரமல் என்று கூறப்படும். மனிதனுக்குள் ரமலான் போன்ற ஒரு நிலை தோன்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தின் வெப்பம் மனிதனுக்குள் தோன்ற வேண்டும். அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் அனைத்து அசுத்தங்களும் தீமைகளும் எரிந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் பிறக்க வேண்டும். இன்னொரு பக்கம் படைப்பினங்களுக்குரிய உரிமைகள் பக்கம் கவனம் திரும்ப வேண்டும். இந்த 2 ரமல், 2 வெப்பமும் மனிதனுக்குள் தோன்ற வேண்டும். திருக்குரானின் நோக்கமே அதுதான். திருக்குரான் ஓதுவதை பொறுத்தவரை ரமலானில் திருக்குரான் இறங்க ஆரம்பித்தது. 23 வருட காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திருக்குரான் இறங்கியது, பிறகு முழுமை பெற்றது. ஹதீஸை பார்க்கும்போது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடம் ரமலானுடைய இரவுகளில் வருகை தருவார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவரை இறங்கிய திருக்குரானை ஓத வைப்பார்கள். எந்த அளவு பகுதி, எந்த அளவு ஆயத்துக்கள் இறங்கியிருக்கின்றதோ அந்த ரமலானில் அதை ஓத வைப்பார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சேர்ந்து ஓதுவார்கள். அதே போன்று ஒவ்வொரு வருடமும் எந்த வருடத்தில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்களோ அந்த வருடம் 2 முறை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரானை ஓதி காட்டினார்கள். இது தொடர்பாக திருக்குரானுடைய கண்ணியம் குறித்து ஒரு ஆயத்தை எடுத்து வைப்பேன். திருக்குரான் திலாவத்தை பொறுத்தவரை பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். எவையெல்லாம் வகையாக இறக்கப்பட்டுள்ளதோ அதை ஓத வேண்டும் என்று. இந்த காலத்தில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், திருக்குரானில் 200 கட்டளைகள் உள்ளன. அதில் ஒரு கட்டளையை கூட மனிதன் மறுத்துவிட்டால், செயல்படுத்த முடியால் போனால் இரட்சிப்பில் கதவை மூடிவிடுகின்றான். ஆகவே மனிதனுடைய நேர்வழிக்காக திருக்குரான் இறங்கியிருக்கின்றது.
மனிதன் அதை படிக்கவில்லை என்றால், ஓதவில்லை என்றால் அதனுடைய கட்டளைகளை பற்றி அவன் எவ்வாறு அறிய முடியும்? தடுக்கப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு மனிதன் தவிர்த்து கொள்ள முடியும்? அதே போன்று இன்னொரு முக்கிய விஷயம், ஆகவே மனிதன் திலாவத் செய்ய வேண்டியது அவசியமாகும். ஹதீஸில் திருக்குர்ஆனுடைய மகத்துவம் பற்றி பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. முதலில் ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து வைப்பேன். நேரத்தை கருத்தில் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களை எடுத்து வைப்பேன். திருக்குர்ஆன் இன்னல்லதீன யதுலூனல் கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம் ரஸக்னாகும் ஷிர்ரம் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் மின் தபூத். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்கிறார்களோ, மறைவாகவும் வெளிப்படையாகவும், அவர்களுடைய வாணிபம் ஒருபோதும் தோல்வியடையாது. அல்லதீன உலாய்க யுமினூன பிஹி வம யக்ஃபுர் ஃபஉலாய்க ஹுமுல் காசிரோன். எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அதற்கான திலாவத்திற்கான உரிமையை கொடுத்தவாறு அவர்கள் திலாவத் செய்கிறார்கள். அவர்களை நம்பிக்கை கொள்கின்றனர். எவர்கள் இதை மறுக்கிறார்களோ அவர்கள் இழப்பிற்குரியவர். அருளுக்குரிய ரமலானும் திருக்குர்ஆன் ஓதுவதனுடைய தொடர்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் உள்ளது. அன்னார் கூறினார்கள், அஸ்ஸியாமு குர்ஆனு ஷியாமு லில் அப்துல் யௌமல் கியாமா. நோன்பு திருக்குர்ஆன் இரண்டும் ஒரு அடியானுடைய பரிந்துரை செய்யும் கியாமத் நாளன்று, யௌமல் கியாமா. யகூலு சியாம் ரப்பே இன்னி மனாத்து தாமு வ ஷஹவாதி பின்னாத். நோன்பு கூறும் இறைவா, நான் இவர்கள் உண்ணாமல் குடிக்காமல் இருக்குமாறு இவர்களை தடுத்தேன். ஆகவே என்னுடைய பரிந்துரை அவருக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்வாயாக. யகுலுல் குர்ஆன் சொல்லும், இறைவா, நான் தூங்க விடாமல் தடுத்தேன். இரவு நேரத்தில் இரவும் பகலும் அவர்கள் திலாவத் செய்தார்கள். ஃபஷஃபீனி ஃபீஹி, என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக. ஃபயுஷ்ஃபான், இந்த திருக்குர்ஆன் நோன்பும் திருக்குர்ஆனும் இரண்டு பேருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வருகிறது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் வகான அஜூதுஹு மா யகூலு ஃபீ ரமதான் ஹீனல் கௌதி ஜிப்ரீல் வகான ஜிப்ரீலு யல்கு ஃபில் லைலத்தி மின் ஷஹ்ரி ரமதான் ஃபயுதாரிசுல் குர்ஆன் ஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹி யர்ஜு அஜ்வதம் மிர்ரிஹ் வஸ்ஸலாம். அறிவிப்பாளர் கூறுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் அதிக வள்ளல் தன்மை கொண்டவராக இருந்தார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்தில் அதிகமாக தான தர்மங்கள் செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவும் அன்னாரை சந்தித்து வந்தார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன், திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், திருக்குர்ஆனை ஓத வைத்தார்கள். ஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன யல்காவு ஜிப்ரீல் அஜ்வத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது திருக்குர்ஆனை ஓதும்போது மிக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக தான தர்மங்கள் செய்வார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்ன ஜிப்ரீன கான யுவாரிசு குர்ஆன குல்ல சனத்தி மர்ரா. நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் என்னுடன் ஒரு முறை திருக்குர்ஆனை ஓதுவார்கள். ஆனால் இந்த வருடம் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்தார்கள், திருக்குர்ஆனை ஓதினார்கள். பிறகு ஹுசூர் கூறுகிறார்கள், இந்த வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வருடத்தில் அன்னார் வஃபாத் ஆனார்களோ 2 முறை திருக்குர்ஆன் ஓதப்பட்டது. நான் இதிலிருந்து என்ன புரிகிறேன் என்றால், எனது வஃபாத்து நெருங்கிவிட்டது என்று புரிகிறேன் என்று கூறினார்கள். இது போன்று பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலு
இக்ராவுல் குர்ஆனு ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத் ஷியாஃப அஸ்ஹாபனி. திருக்குரான் ஓதுங்கள், ஏனென்றால் கியாமத் நாளன்று தனது திருக்குரான் மீது அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அது பரிந்துரை செய்ய வரும். லா ஹசத ஃபிஸ்னதைன், இரண்டு விஷயங்களில் பொறாமை கொள்ள முடியும். இரண்டு நபரை குறித்து, ஒருவர் திருக்குரானை வழங்கியிருக்கின்றான், அவர் இரவும் பகலும் திருக்குரான் ஓதி வருகிறார். இரண்டாவது நபருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கின்றான், அவர் இரவும் பகலும் இறைவழியில் செலவு செய்கிறார். இந்த இரு நபரை குறித்தும் நீங்கள் பொறாமை கொள்ளலாம் என்று கூறினார்கள். இதன் மூலமும் திருக்குரான் ஓதுவதனுடைய சிறப்பை நாம் அறிய முடிகின்றது. மன் கரல், பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், திருக்குரானுடைய ஒரு சொல்லை ஓதினாலும் அவருக்கு அதற்கான கூலி கிடைக்கும், 10 மடங்கு கொடுக்கப்படும். லா யக்கூலு அலிஃப்லாமீம் ஹர்ஃபுன், அலிஃப்லாமீம் ஒரு சொல் என்று கூறவில்லை, அலிஃப் ஒரு சொல், லாம் ஒரு சொல், மீம் ஒரு சொல் ஆகும். அதாவது எந்த மனிதன் திலாவத் செய்கிறாரோ ஒவ்வொரு சொல்லுக்கான கூலியும் கிடைக்கும், எல்லாவித நன்மைகளையும் அல்லாஹ் வழங்குவான். பல்வேறு எண்ணற்ற ஹதீஸ்களும் திருக்குரான் வசனங்களும் இருக்கின்றன. ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ், ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஹுசூர் கூறுகிறார்கள், இப்பொழுது நான் அசல் விஷயத்தின் பக்கம் வருகிறேன். ஆரம்பத்தில் நான் கூறியது போன்று ஒரு அஹ்மதியுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு அஹ்மதி பைய செய்யும் போது ஆன்மீக மாற்றத்திற்காக இமாமின் கையில் பைய செய்கிறார். அவர் தாமாகவே இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், அல்லாஹ்விடம் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று, அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக ஆக வேண்டும் என்று, இறைத்தரங்களுடைய நிலைகளை மேம்படுத்த வேண்டும். இன்னொரு விஷயம், திருக்குரானுடைய தோற்றத்தில் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். என்னுடைய வேதத்தை அதற்கான உரிமையை செலுத்தியவாறு ஓதுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்பொழுது ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இதனுடைய மொழியாக்கம் என்னவென்றால், எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் எவ்வாறு இதை ஓதுகிறார்கள் என்றால், அதற்கான உரிமையை செலுத்தியவாறு தலாவத் செய்கிறார்கள், அவர்களை அதன் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். எவர்கள் எல்லாம் இதை மறுக்கிறார்களோ அவர்களை இழப்பிற்குரியவர் ஆவார்கள். பிறகு கூறுகிறார்கள், திலாவத்திற்கான உரிமை என்னவென்றால், திருக்குரான் ஓதும்போது எது தடுக்கப்பட்ட விஷயங்களோ அதை சிந்திக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டுள்ளதோ அதை செய்ய வேண்டும், எவற்றிலிருந்து விலகி இருக்குமாறு கட்டளை இடப்பட்டுள்ளதோ அவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவருடைய வாதம் என்னவென்றால், எங்களிடமும் வேதம் இருக்கிறது என்று கூறினார்கள். அல்லாஹ் யூதர்களை எவ்வாறு மறுத்தான் என்றால், உங்களுடைய வேதம் உண்மை என்று கூறுவதற்கு தகுதி கிடையாது, உங்களுடைய அமல்கள் அதற்கு எதிராக உள்ளன, சில விஷயங்களை மறைக்கிறீர்கள், சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறீர்கள், ஆகவே உங்களுடைய வேதம் ஒருபோதும் நேர்வழியை கொடுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்திற்கு பிறகு, ஷரியத் இறங்கிய பிறகு திருக்குரான் தான் நேர்வழிக்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சஹாபா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மைன் அவர்களுடைய வாழ்வு எதற்கான சான்று என்றால், அவர்கள் திருக்குரானுடைய திலாவத்திற்கான உரிமையை செலுத்தினார்கள், அவர்களே நம்பிக்கை கொண்டவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இறைவன் ஈமானை நற்செயலுடன் இணைத்து கூறியிருக்கின்றான். ஆகவே உண்மையான நம்பிக்கை கொண்டவர் திருக்குரானுடைய உரிமையை செலுத்தக்கூடியவராக இருப்பார், நற்செயல் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆகவே திலாவத்திற்கான உரிமையை செலுத்தக்கூடியவர் யார் என்றால் நற்செயல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு இது எச்சரிக்கையும் ஆகும். நீங்கள் திருக்குரானை ஓதுவீர்கள் என்றால், திருக்குரானில் கூறப்பட்டுள்ள கட்டளைகளை செய்யவில்லை என்றால்
இந்த காலத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏன் தோன்றினார்கள் என்றால் திருக்குர்ஆனுடைய உண்மையான போதனையை உலகில் செயல்படுத்த வேண்டும் என்று. ஒவ்வொரு அகமதியுடைய கடமை என்னவென்றால் ஹுசூருடைய மேற்கோளிலிருந்தும் அது வெளிப்படுகின்றது. தினந்தோறும் திருக்குர்ஆன் செய்ய வேண்டும் என்று. குறிப்பாக இந்த தூய மாதத்தில் இந்த மகத்துவமிக்க வேதம் ரமலான் மாதத்தில் தான் இறங்கியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை மீண்டும் மீண்டும் மோதி காட்டி வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன். ஆகவே இந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். முழு வருடமும் எப்பொழுதுமே திருக்குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு, அதில் கூறப்பட்டுள்ள கட்டளைகளை புரிந்து கொள்வதற்கு, அதற்கேற்ப நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் முயற்சிக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமது வாழ்க்கையை சரி செய்ய முடியும். அடுத்த கேள்வியை மூளை முனீர் அஹமத் சாஹிப்பிடம் கேட்கின்றேன். ஷஹரு ரமலான் அல்லசி உன்சில ஃபிஹில் குர்ஆன் என்பதற்கு ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் 3 பொருட்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். அவை என்னென்ன? இதனுடைய விளக்கத்தை எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சையதனா ஹஜ்ரத் அக்தஸ் அல் முஸ்லிஹில் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரே கபீர் தொகுதி 3 சூரத்துல் பக்ராவின் விளக்க உரையில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆனு ஹுதல்லின் நாசி வ பையினாத்திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்ற வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள். இப்பொழுது நான் உங்களிடம் கூறுகின்றேன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன் என்பதற்கு 3 பொருள்கள் இருக்கின்றன. முதல் பொருள் ஹுசூர் கூறினார்கள், உன்சில ஃபிஹில் குர்ஆனு என்பதன் பொருள் என்னவென்றால் இதில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. அதாவது அது தொடர்பாக திருக்குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. ரமலானுடைய கட்டளைகள் திருக்குர்ஆனில் இறங்கி இருக்கின்றன. தஃப்சீரே கபீரில் ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ரமலான் தொடர்பாக உன்சில ஃபிஹில் குர்ஆன் என்பதன் பொருள் என்னவென்றால் ரமலானுல் முபாரக் சம்பந்தமாக திருக்குர்ஆனுடைய கட்டளைகள் இறங்கி இருக்கின்றன. ரமலான் தொடர்பாக திருக்குர்ஆன் இறங்கி இருக்கின்றது என்பது முதல் பொருள். 2வது, ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. 2வது பொருள், ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. இது முற்றிலும் வரலாற்று நிரூபணமாகின்றது. ஹதீஸ்களிலிருந்து தெள்ள தெளிவாக தெரிய வருகின்றது. திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது ரமலான் மாதத்தில். வரலாற்றை கணிப்பதில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் ஹதீஸ் தொகுப்பாளர்கள் பெரும்பாலும் 24ஆம் தேதியைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி, அல்லாமா ஜுர்கானி ஆகிய இருவரும் இந்த அறிவிப்புக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது திருக்குர்ஆன் ரமலான் பிற 24இல் இறங்க துவங்கியது. 2வது பொருள் என்னவென்றால் உன்சில ஃபிஹில் குர்ஆன் 2வது பொருள் திருக்குர்ஆன் இறங்க துவங்கியது. இது துவங்கியது ரமலான் மாதத்தில் துவங்கியது என்பது 2வது பொருள். அடுத்து 3வது பொருளை ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், திருக்குர்ஆன் ரமலானில் முழுவதுமாக இறங்கி இருக்கின்றது. 3வது பொருள், நாம் கூறுகின்றோம் 23 ஆண்டுகளாக பரவி திருக்குர்ஆன் இறங்கியது என்று கூறுகின்றோம். இதுவும் ஒரு உண்மைத்துவமாகும். மொல்சாப் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தில் எந்த அளவு திருக்குர்ஆன் இறங்கி இருக்குமோ அதை மீண்டும் முழுமையாக அந்த 30 நாள்கள் இறங்கும். ஒவ்வொரு ரமலானிலும் அதற்கு முன்னால் இறங்கியிருந்த அனைத்தும் இறங்கியது, புதிதாக இறங்கியதும் இறங்கும். ஆக ஒவ்வொரு ரமலானிலும் திருக்குர்ஆன் இறங்கி இருக்கின்றது. இந்த வகையில் நாம் கூறலாம், திருக்குர்ஆன் முழுக்க ரமலான் மாதத்தில் இறங்கி இருக்கின்றது. இது 3வது பொருள். ஆக ஹதீஸை மொல்சாப் அவர்களும் கூறியிருந்தார்கள். அது இதற்கு சான்றாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ரமலானில் முழு திருக்குர்ஆனும் இறக்கப்பட்டுள்ளது. ஹதீஸ்கள் இருக்கின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருந்த நோயில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு திருக்குர்ஆனை முழுவதுமாக ஓத வைப்பார்கள், வருடத்தில் ஒரு முறை.
மேலும் இந்த ஆண்டு எனக்கு 2 முறை திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. முழு திருக்குர்ஆனும் 2 முறை இறக்கப்பட்டது. இதற்கு அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால் இது என்னுடைய கடைசி வருடம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த ஹதீஸிலிருந்து என்ன நிரூபணமாகிறது என்றால், இந்த விஷயத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு திருக்குர்ஆன் இறங்கியிருந்ததோ அது எல்லாமே மீண்டும் இறங்கும், ஒவ்வொரு ஆண்டும் முழுவதுமாக இறங்கும். ஹதரத் முஸ்லிம் அவர்கள் இதை சான்றாக கொடுக்கின்றார்கள். திருக்குர்ஆன் நிறைவடைந்தது, திருக்குர்ஆன் இறங்கியது முழுமையடைந்ததும் ரமலான் மாதத்தோடு இருக்கின்றது. அடுத்து மேற்கொண்டு கூறுகின்றார்கள், இதை பற்றி இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த எந்த சந்தேகமும் இல்லாமல் ரமலான் அல்லாமல் மற்ற மாதங்களிலும் திருக்குர்ஆன் இறங்கியிருக்கிறது தான். ஆனால் ரமலான் மாதத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இதில் எவ்வளவு திருக்குர்ஆன் அதற்கு முன்னால் இறங்கியிருந்ததோ அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள். ஆக ஒரு வகையில் முழு திருக்குர்ஆனும் அன்னார் மீது மீண்டும் ஒரு முறை இறக்கப்பட்டது. இது புகாரி கிதாப் பதுஉல் வஹி என்ற அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸ் மொலிசாவும் படித்து கூறினார்கள், ரமலான் மாதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் வள்ளலாக திகழ்ந்தார்கள். ஆனால் அன்னாருடைய இந்த வள்ளல் தன்மை ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னார் மீது இறங்கும் பொழுது, இரவு திருக்குர்ஆனை ஓதும் பொழுது, அதற்கான தர்ஸ் அன்னாருக்கு வழங்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வள்ளல் தன்மை மிக அதிகமாக அதிகரித்துவிடும். அதனுடைய உதாரணப்படி கொடுக்கப்பட்டுள்ளதால் ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்கும் சருணத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வள்ளல் தன்மைக்கு உதாரணம் அளித்தவாறு கூறுகின்றார்கள். வேகமாக வீசக்கூடிய அந்த சூறாவளியோடு ஒப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். எப்படி வள்ளலாக ஆகிவிடுவார்கள், மேலும் இறை வழியில் செலவு செய்வார்கள். இதிலிருந்து என்ன நிரூபணமாகிறது என்றால், அருளுக்குரிய ரமலான் மாதத்துக்கு திருக்குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறது. அது இறைவனுடைய மறையாக இருக்கின்றது. ஒரு பொருள், ரமலானுடைய மாதத்துக்கு இறைவனுடைய அடியார்களுடன் தொடர்பு இருக்கின்றது. அந்த இறை மறையை நாம் ஓதும் பொழுது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? இறை அடியாருக்கு முழுமையாக நீங்கள் தொண்டு செய்யுங்கள், அப்பொழுதுதான் இது அல்லாஹுடைய இபாதத்தை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் கூறுகின்றார்கள். ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களை விட அதிகமாக வள்ளலாக இருந்தார்கள். அதிகமாக வள்ளல் தன்மையை அன்னார் ரமலான் மாதத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னாரை சந்திக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அன்னாரை சந்திப்பார்கள். முழு திருக்குர்ஆனையும் அன்னாரோடு இணைந்து ஓதுவார்கள். அந்த நாள்களில் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை கொண்டு வரக்கூடிய சூறாவளியை விட அதிகமாக வேகமாக தம்முடைய வள்ளல் தன்மையில் முன்னேறி விடுவார்கள். இந்த சான்றுகளிலிருந்து நிரூபணமாகின்றது. அந்த முஸ்லிம் மோதலின் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சான்றுகளிலிருந்து நிரூபணமாகின்றது திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்ததும் ரமலான் மாதத்தில்தான். மேலும் ஒவ்வொரு ரமலானத்திலும் எவ்வளவு திருக்குர்ஆன் அப்பொழுது வரை இறங்கியிருக்குமோ அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இறக்குவார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்ததை ஓதுவார்கள். இந்த அறிவிப்பை கருத்தில் கொண்டவாறு கூற முடியும், முழு திருக்குர்ஆனுமே ரமலான் மாதத்தில் இறங்கி இருக்கின்றது. பல பகுதிகள் பல்வேறு முறை ரமலான் இறங்கி இருக்கின்றது. இதுவரை என்றால் நாம் கூற முடியும், கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு 23 ரமலான் வந்தது என்றால் சில வசனங்கள் 23 முறை இறங்கி இருக்கின்றன, சில 22 முறை, சில 21 முறை, சில 20 முறை. இதே போன்று எந்த வசனங்கள் இறுதி காலத்தில் இறங்கினவோ அவையும் குறைந்தபட்சம் 2 முறை இறங்கியிருக்கின்றன. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னாருடைய அருளுக்குரிய வாழ்வின் இறுதி காலத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை திருக்குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து ஓதினார்கள். இந்த விஷயம் திருக்குர்ஆனிலிருந்து நிரூபணமாகின்றது. வானவர்கள் என்ன வேலை செய்கின்றார்களோ அவர்கள் இறைவன் கட்டளையால் செய்கின்றார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திருக்குர்ஆனை ஓதியது அதை இறங்குதல் என்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் வானவர் எப்பொழுது இறங்குவார் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கும் பொழுது மட்டும்தான் இறங்குவார். ஆக இஸ்லாமிய வரலாற்றில் அதற்கு இறங்குதல் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆக உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்பதன் இன்னொரு பொருள் என்னவென்றால் 3 பொருளை ஹுஸூர் கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி கூறிவிட்டு நான் கடைசியில் எதை கூற விரும்புகின்றேன் என்றால், ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஃப்சீரே கபீர் எழுதியிருக்கின்றார்கள். அன்னாருடைய பல்வேறு தர்ஸுகளில்
தஃப்சீர் கபீர் ஆக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹுடைய இல்ஹாமாக இருந்தது. அதில் கூறப்பட்டிருந்தது, அன்னார் மூலமாக திருக்குர்ஆனின் கண்ணியம் வெளிப்பட வேண்டும், மேலும் இஸ்லாத்தின் மேன்மை மற்றும் திருக்குர்ஆனின் கண்ணியம் அன்னார் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஆக அந்த முஸ்லிமன் அவர்கள் யார் திருக்குர்ஆனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்களோ அது இன்று நம் முன் ஒரு கருவூலமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து பயனடைந்தவாறு நான் நம்முடைய அஹ்மதி இளைஞர்களிடம் கூறுகின்றேன், அவர்கள் குறிப்பாக தஃப்சீரே கபீர், இந்த அருளுக்குரிய மாதத்தில் தஃப்சீரே கபீர் நூலை அதிகமாக கண்டிப்பாக படிக்க வேண்டும். எங்கெல்லாம் பள்ளிவாசல்களில் இந்த தஃப்சீரே கபீருடைய தர்ஸ் வழங்கப்படுகிறதோ அதில் அதிகமாக மக்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை ஜெயினுத்தீன் ஹாமித் சாஹிப்பிடம் கேட்கிறேன். திருக்குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் உடனுக்குடன் அதை தொகுப்பதற்காக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வகையான ஏற்பாட்டை செய்தார்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆன் நிரந்தரமான ஷரியத்தாக இருந்தது. நிரந்தரமாக மனிதர்களின் நேர்வழிக்காக அல்லாஹ் இறக்கினான். கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மனிதர்களுக்காக அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். ஆகவே அதை அப்படியே பாதுகாப்பது அவசியமாக இருந்தது. ஆகவே இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நாமே இதை இறக்கினோம், நாமே இந்த குர்ஆனை இறக்கின்றோம், நாமே இதை பாதுகாப்போம். இதற்கு முன்பு பல வேதங்கள் பல நபிமார்கள் மீது இறங்கியிருந்தாலும் அந்த வேதங்களை குறித்து இந்த வாக்குறுதியும் அல்லாஹ்வின் சார்பாக கொடுக்கப்படவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், அந்த அனைத்து திருக்குர்ஆனுக்கு முன் இறங்கிய அனைத்து வேதங்களும் அது குறிப்பிட்ட காலத்திற்காக குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக மட்டுமே இருந்தது. ஆனால் திருக்குர்ஆன் இறங்கிய போது அல்லாஹ் திருக்குர்ஆனை இறக்கிய போது அது நிரந்தர ஷரியத்தாக இறங்கியது. கியாமத்து வரையிலும் வரக்கூடிய அனைத்து மனித குலத்திற்காகவும் அது இறங்கியது. ஆகவே முந்தைய வேதங்கள் அனைத்தும் அந்த அனைத்திலும் உள்ள நிலையான போதனைகள் திருக்குர்ஆனில் வந்துவிட்டன. திருக்குர்ஆன் நிரந்தர ஷரியத்தாக இருக்கின்ற காரணத்தினால் அது எப்படி இறங்கியதோ அப்படியே பாதுகாப்பது அவசியமாக இருந்தது. பாதுகாப்பதற்கு இரண்டு வகைகள் இருந்தது. ஒன்று, திருக்குர்ஆனுடைய ஆன்மாவை பாதுகாத்தல். எப்படி திருக்குர்ஆன் இறங்கியதோ அதன் ஆன்மாவை அப்படியே பாதுகாப்பதாகும். இரண்டாவது வகை பாதுகாப்பு திருக்குர்ஆனுடைய பொருளை, அர்த்தத்தை பாதுகாப்பதாகும். ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் எப்படிப்பட்ட மக்களை தோற்றுவித்தான் என்றால், திருக்குர்ஆனுடைய ஞானங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வயுமி ஷையின் இல்லா இந்தனு ஹசாயினுஹு ஒமா நுனஸிலுஹு இல்லா பி கதரி மாலூம். இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக திருக்குர்ஆனுடைய ஞானங்கள் அன்னாருடைய கலிஃபாக்கள் மூலமாக எடுத்து வைக்கப்பட்டதோ அது வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது திருக்குர்ஆனுடைய முன்னறிப்புக்கு ஏற்பவே அது இருக்கின்றது. இதற்குடைய சொல் பாதுகாப்பை பொறுத்தவரை திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் நிரூபணமாகின்ற விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தின் ஆரம்பம் முதலேயே, அதாவது வஹி இறங்க ஆரம்ப காலத்திலிருந்து அதை எழுத வைப்பதற்கான ஏற்பாடு செய்திருந்தார்கள். திருக்குர்ஆனிலிருந்து ஒரு ஆதாரமான வசனத்தை எடுத்து வைக்கின்றேன். சூரா ஃபுர்கானுடைய வசனமாகும். சூரா ஃபுர்கானை குறித்து மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இது ஆரம்பகால வசனம் என்று, அதாவது நபித்துவத்தின் 2வது அல்லது 3வது காலத்தில் இறங்கியது என்று. காஃபிர்களை குறித்து ஒரு அறிவிப்பு உள்ளது. வக்காலு, இந்த குர்ஆனை பற்றி என்ன கூறுகிறார் என்றால், காலு அசாதீருல் அவ்வலீன் தத்தபாஹு ஃபய்யுத்தும்னா அலைஹிமுல் வாசீலா.
அந்த மக்கள் காஃபிர்கள் கூறினார்கள், இது இது முந்தைய காலத்து கதைகளாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுத வைத்தார்கள். வைத்தும்ல அலைஹி பொக்கரத்தும் வாசீலா, அது காலை மாலையிலும் அது ஓதப்பட்டு கொண்டிருந்தது. எழுதப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த காலத்தின் காஃபிர்கள், திருக்குர்ஆனை மறுத்தவர்கள், இது ஒரு வேதம் கிடையாது, இது பழங்காலத்து மக்களுடைய கதைகளாயிற்று, அதை அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வைக்கிறார்களே என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்திருந்தார்கள். நுபுவத்தின் ஆரம்பம் முதலேயே தமக்கு இறங்கக்கூடிய வகியை எழுத வைப்பதற்கான ஏற்பாடு செய்தார்கள். இதன் மூலம் தெரிவது என்னவென்றால், திருக்குர்ஆன் ஆரம்பம் முதலே எழுதப்பட்டு கொண்டிருந்தது. சூரா ஃபுர்கான் ஆரம்ப காலத்தில் இறங்கிய வசனம் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். ஒரு ஹதீஸிலிருந்து இதற்கான ஆதாரம் கிடைக்கிறது. அன்னாரது வழிமுறை என்னவென்றால், எந்த ஒரு வசனம் இறங்கினாலும் திருக்குர்ஆனை எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள். இதுவும் அதற்கான ஆதாரமாகும். திருக்குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டிருந்தது என்பதற்கான ஆதாரமாகும். சில மக்கள் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் பல வருடங்களுக்கு பிறகு துவக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். தவறாகும். உடனுக்குடன் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. திருக்குர்ஆனுடைய வகி இறங்கிய பிறகு எழுதக்கூடியவர்கள் ஒருவரை அழைத்து அதை அவர்களுக்கு எழுத வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏதாவது ஆயத்து இறங்கும் போது, திருமதியுடைய ஹதீஸாகும், ஃபகான இதா நஸல அலைஹி ஷை தா பாதமன் கான் யக்துபு ஃபயகூல் ஸவு ஹவுலா இஸ்குரு ஃபிஹா கஸா வ கஸா வைதா நஸலத் அலைஹிம் ஆயா ஃபயகூல் ஸவு ஹாஸிஹில் ஆயா ஃபி சூரத்தில் லத்தீஃப் கஸா வ கஸா. எப்பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஏதேனும் ஆயத்து இறங்கினாலும் திருக்குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் ஒருவரை அழைத்து இந்த வசனத்தை இன்ன சூறாவில் இன்ன இடத்தில் எழுதுங்கள் என்று கூறுவார்கள். ஒரே ஒரு வசனம் இறங்கினாலும் கூட ஒரு எழுத்தாளரை அழைத்து இந்த சூறாவில் இடத்தை குறிப்பிட்டு எழுத வைப்பார்கள். இந்த ஹதீஸில் இருந்து திருக்குர்ஆன் ஆரம்பம் முதலேயே எழுத வைப்பதற்கான பாதுகாப்பதற்கான ஏற்பாடு இருந்தது என்று தெரிய வருகிறது. திருக்குர்ஆன் எழுதப்பட்டதற்கான இன்னொரு சான்றை இன்னொரு ஹதீஸில் பார்க்க முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தக்தபு அன்னி கைருல் குர்ஆனி ஃபல் யம்ருஹு. திருக்குர்ஆனை தவிர வேறு எதையும் எழுதாதீர்கள். யாராவது எழுதினால், பொதுவான வழிகாட்டல் எழுதினால் அதை அழித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், திருக்குர்ஆனுடன் ஹதீஸுகளையும் எழுத ஆரம்பித்து விட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற வழிகாட்டலை எழுத ஆரம்பித்தால் அது கலந்து விடக்கூடிய அபாயம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், திருக்குர்ஆனுடைய வகியை மட்டும் எழுதுங்கள், யாராவது இதை தவிர வேறு ஏதாவது எழுதினால் அழித்து விடுங்கள் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் துணியிலோ அல்லது தோளிலோ திருக்குர்ஆன் எழுதப்பட்டது. இன்னொரு வரலாற்று சான்று என்னவென்றால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை பார்க்கும்போது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய நாட்டம் கொண்டு புறப்பட்டார்கள். வழியில் ஒருவரை சந்திக்கிறார்கள். உங்களது சகோதரியும் சகோதரி கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று கூறும்போது நேராக சகோதரி வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டு கதவை அவர்கள் தட்டும்போது அவரது சகோதரியுடைய கணவர் வேக வேகமாக அந்த திருக்குர்ஆன் பக்கங்களை, அவருடைய கபாப் என்பவர் பெயராகும், திருக்குர்ஆன் எழுதப்பட்டுள்ள அந்த பக்கங்களை மறைத்து வைத்தார்கள். இதுவும் வரலாற்று ஆதாரமாகும். திருக்குர்ஆன் எழுதப்படக்கூடிய வழக்கம் இருந்தது என்பதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை படிப்பதற்காக கேட்கும்போது, இப்பொழுது தர முடியாது, குளித்து விட்டு வாருங்கள் என்று கூறப்பட்டது. அவர்கள் குளித்துவிட்டு வந்து அந்த வசனங்களை ஓதிய போது அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அது உண்மைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். பல்வேறு சம்பவங்கள், ஹதீஸுகள், திருக்குர்ஆன் வசனங்கள், வரலாற்று ஆதாரங்கள் மூலம் தெரிவது என்னவென்றால், திருக்குர்ஆனை முறையாக
சொல் வகையிலும் பொருள் வகையிலும் பாதுகாப்பதற்கான முறையான ஏற்பாடு இருந்தது. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மேற்கோளினை எடுத்து வைக்கிறேன். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் பல குழப்பங்கள் எழுந்தபோது அதில் ஒரு அபாயமான குழப்பம் என்னவென்றால் முசைலம கதாப் என்பவனுடைய குழப்பமாகும். அப்பொழுது யமாமா போர் என்ற போர், இரத்த களரி போர் நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம கதாபுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில் ஏறக்குறைய 700 ஹாஃபிஸுகளும் காரிகளும் ஷஹீதானார்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்த போது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி, இப்பொழுது திருக்குரானை நாம் தொகுக்க வேண்டியது அவசியமாகும். தொகுப்பது என்பது திருக்குரான் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கவில்லை என்ற பொருள் கிடையாது. பல்வேறு மக்களிடத்தில், சில சாபியிடத்தில் முழு குரானுமே இருந்தது. அதை அனைத்தும் ஒரு நூலாக, நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று சாபியிடத்தில் இருக்கக்கூடிய திருக்குரான் வசனங்கள் வீணாக்கிவிடக்கூடாது என்ற கவலை ஏற்பட்டது. ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆலோசனைக்கு ஏற்ப திருக்குரானை தொகுக்கக்கூடிய ஏற்பாடு செய்தார்கள். நூல் வடிவில் 3வது கிலாஃபத் காலகட்டத்தில் இது நிறைவு பெற்றது. ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மசி அவருடைய மேற்கோளை நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஹுசூர் கூறுகிறார்கள், யமாமா போர் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு உடனே பிறகு முசைலமா கிளர்ச்சி செய்தான். 1,00,000 வீரர்களுடன் மதீனா மீது தாக்குதல் தொடுத்தான். அவனுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் பின் வலீத் அவர்களை 13,000 வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது சிலர் புதிதாக முஸ்லிமான மக்களுடைய காரணமாக முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் தோல்வியை கண்டார்கள். அப்போது ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் திருக்குரானை மரணம் செய்த சாபிகளை தனியாக்கினார்கள். அவர்கள் 3000 பேர் இருந்தார்கள். அந்த 3000 பேர் எந்த அளவு முசைலாமுடைய படையை தாக்கினார்கள், கடுமையாக தாக்கினார்கள் என்றால், அவன் பின்வாங்கி ஒரு இடத்தில் புகலிடம் தேட வேண்டியது ஏற்பட்டது. பிறகு அவர்கள் சிதறி ஓடிவிட்டார்கள். அதில் 500 காரி சாபிகள் ஷஹீதாகிவிட்டார்கள். 500 ஹாஃபிஸ்கள் கொல்லப்பட்டார்கள். ஆகவே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் அபூபக்கருடைய சமூகத்தில் ஆஜராகி திருக்குரானை ஒரே தொகுப்பாக கொண்டு வர வேண்டியது அவசியமாகும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் இதை முதலில் மறுத்தார்கள். ஆனால் இறுதியில் அதை ஒப்புக்கொண்டார்கள். ஹஸ்ரத் ஸெய்த் பின் சாபித் அவர்களை இந்த பணிக்காக நியமித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் திருக்குரானை எழுதி வந்தவர் ஆவார்கள் இந்த சாபி. சில சாபிகள் அவருக்கு உதவிக்காக நியமிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான சாபிகள் திருக்குரானை மனம் செய்திருந்தார்கள். ஆனால் திருக்குரானை எழுதும்போது ஆயிரக்கணக்கான சாபிகளை ஒன்று திரட்டுவது அவசியமாகும். ஒன்று திரட்டு சாத்தியமில்லை. ஆகவே ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் திருக்குரானை எழுத்து வடிவில் துவக்க வேண்டும். அத்துடன் குறைந்தது 2 ஹாஃபிஸே குரான் அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். அது ஒரே நூல் வடிவில் வர வேண்டும். 20க்கும் மேற்பட்ட சாபிகள் அதை எழுதினார்கள். தனித்தனியாக துண்டு வடிவில் எழுதப்பட்டிருந்த அனைத்தும் துவக்கப்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எவர் எழுதினாரோ அவருக்கு இது கஷ்டமான என்ன. திருக்குரான் தினந்தோறும் மோதப்பட்டு கொண்டிருந்தது. அதில் ஏதாவது தவறு இழைக்க வாய்ப்பு இருக்குமா என்ன? இது போன்ற விஷயத்தை சந்தேகித்தால் உலகத்தில் எந்த ஒரு சான்றும் உண்மையானதாக கருதப்பட முடியாது. ஹஸ்ரத் 1வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதையும் கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் ஜாமியுல் குரான் என்று கூறுகிறார்கள். தவறாகும். உஸ்மானுடைய சொல்லுடன் திருக்குரானை வெளியிட்டவர் என்று அவர் கூறலாம். திருக்குரானை தொகுத்தவர் என்று கூற முடியாது.
ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் இஸ்லாம் வெகு தூரம் வரை பரவிவிட்டது. ஆகவே திருக்குர்ஆன் சில பிரதிகள் எடுக்கப்பட்டு வெகு தூரங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு இணங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக துவக்கப்பட்டிருந்தது. அதை துவக்கக்கூடிய வேலையை அல்லாஹ் தம் பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். எவ்வாறு திருக்குர்ஆன் இறங்கியதோ அது இன்று வரை அப்படியே உள்ளது, எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். அல்லாஹ் அதை பாதுகாப்பதற்கான வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். ஜஸாக்கமுல்லா தாலா. நேயர்களே, இத்துடனே நாம் இந்த எபிசோடுடைய நிறைவு நேரத்தை எட்டிவிட்டோம். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மேற்கோளை நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனை விட்டுவிட்டு வெற்றி பெறுவது சாத்தியமற்ற விஷயமாகும். அவ்வாறான வெற்றி கற்பனையாகும். அதையே மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகளின் முன்னுதாரணங்களை தம் முன்னால் வையுங்கள். பாருங்கள், அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை அளித்த போது அல்லாஹ் அவர்களுடன் செய்த அனைத்து வாக்குறுதிகளையும் பூர்த்தி செய்தான். சுதந்திரமாக வெளியே சுற்ற முடியாதவர்கள் மன்னவர்களாகவும் என வாதிக்கிறார்கள் என எதிராளிகள் கேலி செய்து வந்தனர். ஆனால் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் சஹாபிகள் தம்மை தொலைத்து கொண்டபோது பல நூற்றாண்டுகளாக அவர்களின் பங்கில் வராத அனைத்தும் அவர்களையும் பெற்றார்கள். மல்ஃபுசா தொகுதி 1 பக்கம் 409. நேயர்களே, இத்துடனே நமது இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் இதே தலைப்புடன் சந்திப்போம். அதுவரை அனுமதி கூறுங்கள். அஸ்ஸலாம். के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया